சங்கீதம் 65:4. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பாருங்க, தேவனுடைய சமூகம் என்பது, அவருடைய பிரகாரம் என்பது மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அவர் வாசம் பண்ணுற இடம், சரிங்களா, அவர் இருக்கிற இடம். தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன், சரிங்களா. இப்போது அந்த இடத்துல அந்த இடத்துல அவருடைய பிரகாரங்களில், அவர் வாசம் செய்கிற இடத்துல, அவருடைய சமூகத்தில் ஒருத்தரை கர்த்தர் சேர்த்துக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய மேன்மை, அது ஸ்லாக்கியம், சரிங்களா. இன்னைக்கு பாருங்கள், உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகளோ அமைச்சர்களோ இல்லை அரசியல்வாதிகளோ அவங்களுடைய வீட்டுக்குள்ளவோ இல்லை அவங்க உட்கார்ற இடத்துலையோ அவங்க சாப்பிட்ற இடத்துலையோ, சரிங்களா, அவங்க பேசுகிற இடத்துலையும் சாதாரணமாக நம்மளால் போயிட முடியாதுங்க, சரிங்களா. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு முதல்வருடைய அவருடைய இல்லத்தில், சரிங்களா, இல்லை அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரோட உட்காரணும், சரிங்களா, அவரோட கொஞ்ச நேரம் உறவாடணும். அது முடியாத ஒரு காரியம் அது, சரிங்களா. யார் தான் அவங்களோட இருக்க முடியும், பேச முடியும், பழக முடியும், சாப்பிட முடியும்னா ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் அவங்களோட என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஒரு சாதாரணமானவர்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, அங்கே போக முடியாது, சரிங்களா. ஒரு உலகத்துக்குரிய உயர்ந்த பதவியில் இருக்கிற அவர்களிடத்துலேயே, அவருடைய சமூகத்திலே நம்ம போக முடியல அப்படின்னு சொன்னால், சரிங்களா, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிரகாரங்களிலே ஒரு மனுஷனை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறது எவ்வளோ மகிமைக்குரியது, எவ்வளோ பாக்கியத்துக்குரியது. ஆமேன். இன்னைக்கு நம்ம உணரணும், நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள், நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் எவ்வளோ மேன்மை உள்ளவர்கள்னு சொல்லி இன்னைக்கு உணரணும். பாருங்கள், நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வாசமாயிருப்பதற்கு, பிரகாரங்களில் வாசமாயிருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டாராம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், அந்த தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம உணரணும், நம்ம அதை உணர்ந்து, சரிங்களா, ஆண்டவரை என்ன பண்ணணும், தேவனை இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தேவனை உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி சொல்லணும். நான் அதிகமாக யோசிக்கிறது என்னென்னா, சாதாரணமானவர்கள் நாமெல்லாம், சரிங்களா, எந்த விதத்திலும் தேவனுடைய பிரசன்னத்திலையும் தேவனுடைய சமூகத்திலையும் போய் நிற்கிறதற்கு உண்மையாகவே நமக்கு தகுதி இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய சமூகத்தில் நம்மளை சேர்த்து வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் இருக்க வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மேன்மை. இன்னைக்கு நிறைய பேர் இதை உணர்றதில்ல. நம்முடைய நிலை என்ன, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நாம் யார், நம்முடைய தகுதி என்ன. இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல, உன்னதமான இடத்துல, மகிமை நிறைந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, என்னை சேர்த்து வச்சிருக்கிறாரு. நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் எவ்வளோ
ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி இன்னைக்கு நம்ம உணராதனால தான் அவருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும் அவருடைய வாசஸ்தலமும் நமக்கு ஒரு சாதாரணமான இடமா இருக்கிறது. என்னைக்கு அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் நாம் உணர்றோமோ அப்போது அந்த சமூகம் நமக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும். ஆண்டவர் பாருங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறதில்ல. ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய சமூகத்தில் சேர்த்துக்கிறதில்ல. அவருக்கு பிரியமானவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, விசேஷமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ சமூகத்தில் கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால்தான் தெய்வ பிரசன்னத்தில் வரும்போது, தெய்வ சமூகத்தில் வரும்போது, அவருடைய பிரகாரங்களில் வரும்போது நன்றி உள்ள இருதயத்தோடு, சரிங்களா, உண்மையோடு, நடுக்கத்தோடு, உணர்வோடு, அன்போடு நம்ம என்ன பண்ணோம், அந்த சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வர எனக்கு எந்த நீதியும் இல்லை, தகுதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் எனக்கு தகுதியை கொடுத்தீர் ஆண்டவரே, நீதியை கொடுத்தீர் ஆண்டவரே, பரிசுத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நிற்க பலனை கொடுத்தீங்க, கிருபையை கொடுத்தீங்க, இரக்கத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம உணர்வோடு தேவனை ஆராதிக்கணும். தேவ பிள்ளையே, சரிங்களா. இந்த நாளில் நாம் அதை புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேருக்கு அது ஒரு அற்பமான ஒரு இடமாக, சரிங்களா, அதனுடைய அந்த ஸ்தலத்தினுடைய மேன்மை தெரியாமல் இருக்கிறது. அது மிகவும் தவறு, அது மிகவும் தவறு, சரிங்களா. பாருங்க, அந்த பரிசுத்தமான சமூகத்தில் தேவன் நம்மை சேர்ப்பதற்காக என்ன பண்ணார் தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். எபிரேயர் 10, 19, 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படினாலும். பாருங்க, இங்க பார்க்கிறோம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, சரிங்களா, தேவன் என்ன பண்ணார்? நம்முடைய ஆண்டவர் அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். உள்ள நுழையணும்னு சொன்னால், தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால், சரிங்களா, முன்ன காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட, சரிங்களா, ஜனம், அதாவது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அவருடைய ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும், ஆராதிக்க முடியும், பலி செலுத்த முடியும், பணிவிடை செய்ய முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஜனக்கூட்டமெல்லாம் வெளியே தான் நிற்கணும். அது அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாக என்ன பண்ணுறோம்? அது அந்த வழி, அந்த திரையின் வழியாக உள்ள போகிறோம். அப்போ பரிசுத்தமான தேவன் ஆண்டவர் இயேசு, அவருக்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், தகுதி இல்லாத நிலைகள், நீதி இல்லாதவைகள் எல்லாம் அவர் மேலே என்ன எடுத்துறீங்களா போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அந்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படித்தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பிரவேசிக்க நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மாம்சத்தில்
அவருடைய மாம்சம், அந்த மாம்சத்தில் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்கு நீதி உண்டு பண்ணி என்ன பண்ணார்? நமக்கு அழகாக தகுதியும் நீதியும் பரிசுத்தத்தையும் உண்டு பண்ணினார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவினார். கழுவி என்ன பண்ணார்? சுத்திகரித்து நீதிமானாக்கி தைரியமாக அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? போக முடியுமா? இல்லைனாலும் போக முடியுமா? அது உள்ள எப்படி நம்ம உள்ள வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி நம்ம உள்ள வந்திருக்கிறோம்? இப்படித்தான் நம்ம அவருடைய ஸ்தலத்தில், அவருடைய பிரகாரத்தில் வந்தோம். இல்லைன்னு சொன்னால் அந்த நீதி நமக்கு கிடைத்திருக்காது, அந்த பரிசுத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறாது, அந்த பாக்கியம், அந்த மேன்மை கிடைத்திருக்காது. அவருடைய மாம்சம், அந்த மாம்சத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தியதுனால அந்த ஸ்தலத்திற்கு, அந்த மேன்மையான இடத்திற்கு நீங்கள் நான் வந்திருக்கிறோம். ஒருவேளை பாவியாய் அக்கிரமக்காரராய் இருந்து இருப்போம் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போயிருப்போம். அது நமக்கு கிடைத்திருக்காது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் வந்துச்சு. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்த என் பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை நீதியாக்கி அவருடைய ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாரே. இப்படித்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பிரகாரங்களிலே வாசமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இதை நம்ம உணரணும், எப்பவுமே உணரணும். தேவ பிள்ளை எப்பவுமே உணரணும். உள்ள வரும்பொழுது இந்த தகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக அக்கிரமங்களை சுமந்து பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே இந்த பெரிய பாக்கியம் எனக்கு வந்து இருக்கிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய அந்த ஆலயம்தான் நமக்கு நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம்தான் நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரகாரம்தான் நமக்கு நன்மையை கொடுக்கிறதா இருக்குது. அவர்கள் தேவன் அளிக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு எங்கே தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம்தான் எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்கும். எல்லா நன்மையும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகம் இல்லாமல் நன்மை இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நன்மை இல்லை, அவருடைய ஆலயம் இல்லாமல் நன்மை இல்லை. அந்த நன்மையினாலே நம்மை தேவனாகி கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனையோ நீதிமான்கள், பரிசுத்தமான்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவனாகி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பிரகாரங்களிலே வாசமாயிருந்து நாம் பெற்று அனுபவிக்கிற அந்த பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தயவு செய்து தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் அற்பமா எண்ணாதீங்க, மேன்மையா என்னங்க. அது உயர்ந்த ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் அதிகமானது. ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அந்த ஸ்தலத்தில் உங்களை என்னையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்னா, உண்மையோடு தேவனை என்ன பண்ணோம்? அந்த இடத்துல உணர்வோடு அந்த இடத்திற்கு நாம் வரணும், வந்து அவரை நாம் தொழுது கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த அவருடைய வீட்டின் நன்மையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். எல்லா நன்மையும் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய வீடாகிய ஆலயத்தில் கிடைக்கிறதா இருக்கிறது. அதனால உண்மையோடு, உணர்வோடு, அன்போடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக.